இன்றைக்கி ஒரு தரமான ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுற கேபினெட் கிடையாது. இது ஒரு கேமரா டிவிஆர்னு சொல்லுவாங்கள்ல, கேமரா கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸில் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பியூட்டி போர்டு, ஒரு MP3 மொடியூலு, அதுக்கப்புறம் ஒரு RF அவுட் அண்ட் இன்னுக்காக ஒரு கனெக்ஷன், அப்புறம் ஒரு பவர் சுவிட்சு, ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்காக ஒரு பின்னு, ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில். ஸோ எஸ்எம்பிஎஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டுமே வந்து 24 வோல்ட்டு, பட் நான் யூஸ் பண்ண போகிறது 12 வோல்ட்டு தான் கொடுக்க போகிறேன். கெப்பாசிட்டர் வச்சுட்டு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பண்ணுறதை பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க. ஸோ எனக்கு ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து இருக்கிற கேபினெட்லாம் வந்து நான் ஸ்க்ரூ பண்ண போகிறதில்ல. 1-2 ஐட்டம் மட்டும்தான் வந்து நான் ஸ்க்ரூ பண்ண போகிறேன். மற்ற எல்லாமே ஸ்க்ரூ பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இது இந்த கேபினட்டோட பேக் சைடு. இது எதுக்காக கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஸ்பீக்கர் அவுட் வரணும். ஸோ ஸ்பீக்கர் அவுட் வரதுக்காக இதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் அவுட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ போடுற மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்க்ரூக்கான ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இது நம்ம கேபினட்டோட ஃப்ரண்ட்டு பேனல். ஃப்ரண்ட் அந்த பெரிய ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொடுலருக்காகவும், இந்த 4 ஹோல்ஸ் வந்து அந்த டோன் போர்டுக்காகவும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதில் வந்து யூஎஸ்பிக்கு தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த யூஎஸ்பி பிளேயர் பார்த்தீங்கன்னாக்கா நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக அந்த ஓவல் ஷேப்பு, அதை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கேபினெட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஒரு க்ளூ கம் வச்சோ இல்லைன்னா அனோபாண்ட் வச்சோ ஒட்டிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து படிப்படியாக கொடுத்து. இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட்டு பேனல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த டோன் போர்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதே போல் MP3 மொடியூலர் அட்டாச் பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து உள்ள கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த கேபினெட்குள்ளே தான் நம்ம வந்து ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள்டு தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன போது ஸ்க்ரூ பண்ண போகிறதில்ல. அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் வந்து நம்ம கேபினெட்டில் ஹோல் போட போகிறதில்ல. இது வந்து ரப்பர். இது வந்து நார்மல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயோ இல்லைன்னா ஹார்ட்வேர்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ரப்பரை வந்து நம்ம அனோபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேலே வச்சு நம்ம கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து லைட்டாக ஸ்க்ரூவோ இல்லை கம்மோ வச்சு ஒட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிகமாக தேவையில்லாமல் ஸ்க்ரூஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஆம்ப்ளிஃபையர் நல்ல ஒரு ஷேப்பில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக உட்காந்துருக்கு. இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே போல் நல்லா ஷேக் பண்ணி பார்த்தா கூட கொஞ்சம் கூட ஆடாது. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தபடியாக நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கு மட்டும் தான் இப்போ ஹோல் போட போகிறேன். ஏன்னா அது வந்து எர்த்து வந்து கனெக்ட் ஆகணும் பாடியில். ஸோ அதுக்கு மட்டும் தான் ஹோல் போட போகிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கிளியராக எனக்கு காட்ட முடியல, கேமரா சரியாக ப்ளேஸ் பண்ண முடியல. அடுத்த சீன் தான் உங்களுக்கு கிளியராக காட்டும். இப்போ நம்ம RF அந்த இது கனெக்ஷனுக்கான கொடுத்துட்டோம். அதே போல் ஆக்ஸுக்கான ஒயர் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. நான் ஒவ்வொரு முறையும் வந்து லைன் ரெடி பண்ணலான்னு பார்க்கல, கரெக்டாக நல்லா ஒரு கொசன்னு இல்லாமல் ரெடி பண்ணலான்னு நினைப்பேன். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எப்படி இருந்தாலும் அந்த கொசப்பு வந்துடும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரெகுலேட்டர் வச்சுருக்கேன். இந்த ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று வந்து வச்சு அதையும் வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ நம்மளுடைய MP3 மொடியூலுக்கு வந்து அதுக்கு அவுட்புட் சப்ளை போகும். ப்ளஸ் நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒயர் லைனும் எல்லாமே கொடுத்துருக்கேன். 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் வச்சு தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கடைசியில் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் என்னோடய லேப்டாப் சார்ஜரை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா NE5532 டோன் போர்டு வச்சுட்டு நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இந்த டோன் போர்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எப்படி ரெடி பண்ணுன்னு போடுறேன். நான் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 2200 UF 35 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற இடத்துல நார்மல் 12 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து குறையாமல் வரும். கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஹம்மிங் சவுண்டோ இல்லை பேட் நாய்ஸ் எதுவுமே வராது. இதுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகணும்னு எந்த ஒரு பயமும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் கண்டிப்பாக நானே இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட முடியும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.